திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஏராளமான ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி 3 மாதங்களாவது தாங்குமா என்ற நிலையிலேயே ஆட்சி நடைபெற்று வருகிறது. திமுக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாற்றுக் கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. ஆனால் தற்போதைய தாவேகா அரசின் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் புலம்புகின்றனர் என்று பனையூர் பாபு விமர்சனம். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தான் தாவேகா ஆட்சி நடைபெற்று வருகிறது. தாவேகா அரசு 6 மாதங்கள் கூட நீடிக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. லாட்டரி மாபியா கும்பலிடம் சிக்கி தவிக்கிறது தமிழ்நாடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. தரமற்ற தாவேகா ஆட்சியால் ஒரே மாதத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய அவகாசம் கேட்பதா? தாவேகா ஆட்சி தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தாவேகா தூய சக்தி அல்ல, பித்தலாட்ட சக்தி என்றும் கடும் விமர்சனம். ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்கள் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய தாவேகா எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்காமல் மறைத்தது ஏன்? தமிழ்நாட்டு பெண்களின் கோப கனலில் தாவேகா அரசு சாம்பலாவது நிச்சயம் என முதலமைச்சர் விஜய்க்கு திமுக ஐடிவி எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து தாவேகா அரசுக்கு எதிராக முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் தாவேகா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரவு நேரத்தில் தொடர் மின்வெட்டு. தாவேகா அரசை கண்டித்து நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியல். காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதி உட்பட சென்னை முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. தாவேகா ஆட்சியில் தொடரும் அவலத்தை கண்டித்து மக்கள் நள்ளிரவு சாலை மறியல். சென்னை மயிலாப்பூரில் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். செயல்படாத தாவேகா அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். நள்ளிரவில் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மின்சாரம் இல்லாமல் தவிக்கிறோம், உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு முழிக்கிறோம். தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்த தாவேகா அரசை விமர்சித்து சமூக வலைதளங்களில் வைரலாகும் பாடல். சேலம் அருகே டாஸ்மாக் கடை மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் துணிகரம். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தாவேகா ஆட்சியில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் கஞ்சா புழக்கம். கோவை, தென்காசி, தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் மூட்டை மூட்டையாக கஞ்சா பறிமுதல். திருச்சி திருவெரும்பூர் அருகே பிரபல ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பநல்லூர் அருகே வாய் தகராறில் இளைஞர்களுக்கு அரிவாள் வெட்டு 4 பேர் கொண்ட கும்பல் கைது. மேலும் 4 பேருக்கு போலீசார் தலைவீச்சு. தாவே காட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாடு முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக தாவேக அரசு அறிவித்தது வெறும் கண் துடைப்பு. தி இந்து சிறப்பு கட்டுரையில் கடும் விமர்சனம். மூடுவதாக அறிவித்துவிட்டு அதற்கு மாற்றாக அருகிலேயே புதிய மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஈரோடு அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தாவேக அரசை கண்டித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசுக்கு அன்புமணி கண்டனம். மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். இங்கிலாந்து அரச குடும்பத்தில் களை கட்டிய திருமண விழா. செவிலியரை கரம் பிடித்தார் மன்னரின் மருமகன் பீட்டர் பிலிப்ஸ். சென்னையில் நடைபெறவுள்ள இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது ஒருநாள் போட்டி ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை தொடங்கியது. கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.